ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அன்புடன் மலர். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பன் அல்வா எப்படி செய்கிறதுன்னு. தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்க்கை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் ரஸ்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஜீனி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஜீனி 3/4 கப், இது 1/2 கப், இது 1/4 கப், 3/4 கப் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் நெய், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ரஸ்க் பவுடரை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். பார்ப்போம், கிச்சனில் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்குறோம். நான் லைட்டாக நெய் ஊற்றிருக்கிறேன். முந்திரி பருப்பை வறுத்துக்குவோம். ஸ்லைட்டாக அது கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்குவோம். இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு கப் ரஸ்க் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்களேன், அதை போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ரஸ்க்கு மாவை வந்து நம்ம வறுத்ததை வந்து ஜலிச்சிக்கிறோம் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஆறிச்சு, இப்போ வந்து ஜலிச்சாச்சு. நம்ம வந்து கிச்சனில் எப்படி அல்வா செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுருக்கோம். 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். சீனி கரைஞ்ச உடனே வந்து நம்ம அந்த ரஸ்க் பவுடர் போட்டு கிண்ட வேண்டியதான். சிம்லே வச்சுருக்குறோம். சுகர் வந்து கரைஞ்சிடுச்சு. இது கூட நம்ம வந்து இப்போது இந்த ரஸ்க் பவுடரை வறுத்து ஜலிச்சு வச்சுருக்குறோம்ல, அதை அப்படியே அது மேலே போட்டு நம்ம கிண்ட வேண்டியது. பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் அழகாக வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நெய், நம்ம 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்ட வேண்டியதான். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நம்ம இது கூட இந்த ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சோம்னா அதை சேர்த்துக்கிறோம்.
முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். அழகாக ஒட்டாமல் வந்துச்சு பாருங்கள். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் இது ஆறுன அப்புறம். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. இவ்வளோ அழகாக பன் அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். பாருங்கள், வீட்லேயே நம்ம ஈஸியாக அழகாக ரொம்ப டேஸ்டான பன் அல்வா ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கும் நிச்சயமாக இது பிடிச்சிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இதை வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.